அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 11 மணி 52 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேரப்பின் வானவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். வேத பாடத்தோடு கத்தர் உதவி செய்வாராக. வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஐயா, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, உங்களுடைய கரம் தானே எங்களோடு கூட நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அடியேன் இந்த நாட்களிலே மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே செபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட இருந்து நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்த காரியம் இருளை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களிலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த பூமியில வந்தார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களை பார்த்தோம், அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனா இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால், அதாவது இலக்கை குறித்து இந்த நாட்களை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நமக்கு ஒரு இலக்கு இந்த நாட்களிலே இருக்க வேண்டும், அருமையான அன்பு பிள்ளைகளே. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், அவருக்கு ஒரு இலக்கு இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவரை பாருங்கள், இந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆண்டவராலே அழைக்கப்பட்ட, ஆண்டவராலே தொடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அங்கே இந்த நாட்களிலே இலக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. அப்படியானால் இங்கே நாங்கள் வேதத்திலே இந்த சில காரியங்களை இந்த நாட்களை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனே, உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமா இருக்கும்படி நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே யோபு அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே கேட்கிறார், இந்த நாட்களிலே மண்ணுயிரை காப்பவரே. அப்படியானால் இங்கே இந்த நாட்களில் அதனுடைய விளக்கம் என்னவென்றால், மனுஷர்களுடைய உயிரை இந்த நாட்களிலே காக்கிற தெய்வமாய் இந்த நாட்களிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன், ஆனாலும் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படி நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது ஏன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமங்களை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுது மண்ணிலே படுத்துக் கொள்வேன், விடிய காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அங்கே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே உருவாக்குகிற வேளையிலேயே அவர்களை குறித்து ஒரு இலக்கு வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை உருவாக்கி தன்னுடைய காரியத்துக்காக இந்த நாட்களை பயன்படுத்துகிறார். ஒரு சிலர்கள் இந்த நாட்களை உலக காரியத்துக்காக பயன்படுகிறார்கள். ஒரு சிலர் உலகத்தோடும் ஆண்டவரோடும் இந்த நாட்களை இருக்கிறார்கள். இப்படியே அநேக வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவன் ஒரு இலக்கோடு தான் இந்த நாட்களில் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியில படைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களில் ஏதோ தாயினுடைய வயிற்றிலே இருந்து 10 மாசம் இந்த நாட்களை பிறந்து இந்த நாட்களை உடனே இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலேயே அந்த மனுஷன் இந்த நாட்களிலே பாருங்கள், உலக தோற்றத்திற்கு முன்பே அந்த மனுஷனை தேவன் இந்த நாட்களிலே தெரிந்தெடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த உலக தோற்றத்திற்கு முன்பு அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த மனுஷன் இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாட்களிலே விரும்புகிறதை பார்க்கிறோம். அதைதான் தேவன் அவர் மேலே வைத்துக்கிற அந்த இலக்காக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பே உருவாக்க முன்னே அவர்களை இந்த நாட்களிலே ஒரு இலக்காக இந்த நாட்களை வைத்துக்கிறார். அதைத்தான் குறித்து யோபு பக்தன் இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களிலே என்னவென்று அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியும் திரும்ப வாசிப்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படி நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன?
அதாவது ஒரு மனுஷன் தனக்குத்தானே பாரமா இருக்கும்படி. ஆனால் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமாக இந்த நாட்களை இருக்கிறதை எனக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், தேவன் அந்த இடத்திலே யோபுவினுடைய காரியத்தை குறித்து தேவன் அனுமதிக்கிறார். இதை நாங்க பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு சம்பவத்திலே பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போராட்டம் இந்த நாட்கள் இருக்கு. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா? இவ்வளவுதான் காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப உடனே அவன் சொல்லுகிறான், இந்த நாட்கள் நீர் அவனை சுற்றி வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறீர், அந்த தடையை எடுத்து விடும் சொல்ல பாருங்கள். அப்படியானால் எதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் தன்னுடைய இலக்கின்படி உருவாக்கின அந்த யோபுவை அவன் இந்த நாட்களிலே அந்த அடைப்பில்லை என்று சொன்னா ஏற்கனவே யோபுவை சின்ன பின்னமாக்கி இருப்பான். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஆனால் அந்த ஒரு சம்பவத்துல பார்க்கிற வேளையிலேயே அவரை சுற்றி தேவன் ஒரு அடைப்பை வைத்திருக்கிறபடியினால் அந்த அடைப்பை மீறி அவனாலே இந்த நாட்களிலே போக முடியாது. அந்த அடைப்பு என்ன என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை மூடி, அதாவது சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களிலே நம்மை மூடிக்கொண்டிருக்கிறபடினால் இந்த நாட்களிலே அவன் அருகிலே வருவான். இந்த நாட்களில் யாரையும் ஏவி விட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வானே ஒழிய, ஆனால் இந்த நாட்களை அவனாலே தாக்க முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். உடனே பாருங்க, அவர் தன்னால தாக்க முடியாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு பிரச்சனையை உருவாக்குவான். பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைகள் மூலமா இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனைகளிலே போராட்டங்கள் வரும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரோடு இந்த நாட்களில் நான் அந்த நீண்ட நேரம் இருந்து ஆண்டவரோட ஜெபம் பண்ணி காரியங்களை செய்கிறேனோ, வழியில வாசல்ல பார்த்து கொண்டே இருப்பான். இந்த நாட்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. சும்மா தேவையில்லாம ஒரு பிரச்சனை இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கு. ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மௌனமா இரண்டு என்னுடைய இருதயத்திலே பேசிக் கொள்வார். அப்படியானால் இந்த நாட்களில் அந்த இடத்திலே மௌனமா இருக்கிற வேளையிலேயே பிசாசு அந்த இடத்திலே வெட்கப்பட்டு போவார். இன்றைக்கு யோபு செய்த காரியம் என்ன? யோபுனுடைய யோபுடைய எல்லாவற்றையும் அழித்து விட்டான். அவனுடைய பிள்ளைகளை அழித்தான், அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய குதிரைகள், இந்த நாட்களிலே அவனுடைய அதாவது நாட்களில் வயல்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், குடும்பம், எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை. இவன் என்ன எப்படி இருக்கிறான் இந்த நாட்களை பாருங்கள். அவனுடைய சரீரத்தினுடைய சுகமும் கெட்டு போய்விட்டது. அந்த சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவர் அங்கே தேவனை நிந்திக்கவும் இல்லை, தேவனை குறித்து இந்த நாட்களில் எந்த விதமான குறையும் சொல்லவில்லை. கர்த்தரே தந்தார், கர்த்தரே எடுத்தார் என்று சமாதானத்தோடு இருக்கிறார். மௌனமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் பார்த்து இந்த நாட்களிலே அங்கே யோபுனுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாட்கள் எப்படி என்றால், என் தாசனாகிய யோபை நீ கவனித்தாயா? அவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை நிதானமாய் செய்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்ற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கிலே நமக்கு ஒரு நிதானம் வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஐயா, இன்றைக்கு ஒரு சிலரை பாருங்கள், துண்டு பிரசாரம் கொடுக்குறாங்க தெருவில் என்று இந்த நாட்கள். அது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு இலக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது என்பது அங்கே அதிலே கணக்கில்லை. அது 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 10 வருஷம் 20 வருஷம் ஒரு ஆத்மாவை கூட இந்த நாட்களில் ஒரு ஆத்மா தான் தனி ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னா அது ஆண்டவருக்கும் அந்த ஆத்மாக்களுக்கு காரியம். ஏன்னு சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பேப்பர்களை வேண்டினவர் சில பேர் என்ன செய்கிறார்கள், அத மில்டோனுக்குள்ள ஏதாவது அதாவது யங்குக்கு அதாவது அப்படின்னு சொன்னா பாஸ்கெட்டுக்குள்ள மில்டோனுக்குள்ள போட்டுட்டு போயிடுவாங்க பேப்பர்ல. இந்த நாட்களே சும்மா வேஸ்ட் டைம்னு சொல்லி இந்த நாட்களே ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அதை வேண்டி இந்த நாட்களை வாசிப்போம்னு சொல்லி அதை பக்கத்துல வச்சிருப்பாங்க. அப்ப அப்படியாக அந்த வச்சுக்கிறவர்கள் கூட இந்த நாட்கள்ல எல்லாரும் ரட்சிப்படைவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்க முடியாது. ஒரு சிலர் இந்த நாட்கள் அதை வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு ஏதாவது தூக்கி எறிஞ்சு விட்டுருவாங்க. ஒரு சிலர் இந்த நாட்கள்ல வாசிக்கிற வேளையிலே, ஓ இந்த வசனத்தின்படி பார்க்கிற வேளையிலே இதுல ஏதோ சம்திங் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்கள்ல அந்த வசனத்தை ஆராய விழிக்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பு அங்கே மெல்லவா இந்த நாட்கள்ல அங்கே உள்ளே நகருகிறதே, அந்த குடும்பத்துக்குள்ளே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீதியில நடந்து போய்கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், சகே என்று சொல்லப்பட்ட மனுஷன், ஒரு குள்ளனான மனுஷன் அத்திமரத்திலே ஏறி இந்த நாட்கள் என்ன செய்யறான், அங்க மேலே இருக்கிறான். போய் இந்த நாட்கள் அவன் அங்கே ஒன்றும் அவனால நேரம் நின்று பார்க்க முடியாது. அவன் அந்த மரத்தில் ஏறினா தான் அங்கே ஆண்டவரை பார்க்கலாம். அப்ப அந்த ரீதியிலே அந்த நாட்களை அவன் அப்படியாய் போய் நிக்கிற வேளையிலேயே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் எங்கேயோ போக இருந்தவர் நடந்து வந்து இந்த நாட்கள் சொல்லுகிறார், சகையுவே இறங்கி வாப்பா, நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப பாருங்கள், என்னத்தை அங்க பார்க்கிறோம், அவனுடைய ஆவலைத்தான் எங்க பார்க்கிறோம். அதுதான் அந்த இடத்துல ஒரு இலக்காக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே. அவனுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும்.
என்ற ஒரு இலக்கு அவனுக்குள்ள இருந்தது நிமித்தம் அந்த இலக்கை அவன் இந்த நாட்களை நோக்கி இந்த நாட்களை ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களை ஓடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களை அவன் ஓடி வருகிற வேளையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை, உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, உனக்கு நான் அந்த ரட்சிப்பை உன்னுடைய வீட்டுக்கு நான் தந்துட்டேன், வேற ஒரு அதுக்கு அங்க டிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப உடனே அவன் என்ன செய்யறான் சொன்னால், அந்த ரட்சிப்பை பெறுகிறதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று இந்த நாட்களை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் வந்த வேளையிலே பாருங்கள், அவன் சொல்லுகிறான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் யாரிடத்திலே அநியாயமாய் நான் பணத்தை பெற்றிருந்தால் நான் அதை நாளத்தனையாக கொடுத்து விடுறேன். இப்ப ஆண்டவர் சொன்னவரா அவன்கிட்ட கொடுக்க சொல்லி? இல்லையா ஐயா, இதுதான் அந்த ரட்சிப்பினுடைய அடையாளம், சைன், ரட்சிப்பினுடைய அடையாளம். இப்ப பரிசுத்தாவியானவர் வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்தாவி வரும்போது நீங்க யூதேயா, எருசலேம், சமாரியாவிலே உலகமெங்கிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது அடையாளம், அந்த சைன். அதே மாதிரி இவனுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது என்று சொல்றதுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, இந்த சகையுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அந்த அந்த அடையாளம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் யாரிடத்திலே அநியாயமா இந்த நாட்களிலே நான் பணத்தை வேண்டி இருந்தால் ஆண்டவரே நாளத்தனையா கொடுத்துடுறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பாருங்க இந்த நாட்களிலே, அப்ப தேவன் ஆண்டவர் சொன்ன காரியமும் சரியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு சொன்னால், உனக்குள்ள ரட்சிப்பு வந்தபடினால தான் நீ அந்த உன்னுடைய இருக்கிற அந்த இருதயத்துள்ள பாரு, நான் அநியாயமாத்தான் இவ்வளவு நாளும் பணம் வேண்டி இருக்கிறேன், அநியாயம்தான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், அப்படியானால் இந்த நாட்களை நான் இந்த காரியத்தை நான் கொடுத்து விடுறேன், நாளத்தனையா கொடுத்து விடுறேன் ஆண்டவரை, என்னால ஒரேடியா கொடுக்க முடியாது, நாளத்தனையா கொடுத்து விடுறேன். ஆண்டவர் சரியாப்பா, நீ மாசம் மாசம் கொடுத்தோ எப்படியோ நீ 4 நாள் கொடுத்து காரியத்தை தீர்த்து விடன்னு சொல்லி ஆண்டவர் ஓமன்னு சொல்லி அந்த காரியத்தை சம்மதிக்கிறாரு. எனக்கு ஏன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே இவனுக்குள்ளே ஒரு பரிபூரண மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வந்திருக்கிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இலக்கு என்னன்னு சொன்னால், முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ளே பரிபூரண ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். 2வது தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் வெளிக்கிட்டு இந்த நாட்களை நான் ஊழியக்காரன் சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்வோம். நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. என்னத்துக்காக ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். தங்களுடைய பேருக்காக செய்கிறார்களா, தங்களுடைய பெருமைக்காக செய்கிறார்களா, தங்களுடைய வருமானங்களுக்காக இந்த நாட்களை ஊழியங்கள் செய்கிறார்களா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பாருங்கள், வேதம் சொல்லுறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருக்கு, அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த தீர்மானத்திலே இந்த நாட்களை அவர் அழைக்கிற வேளையிலேயே அந்த அழைப்புக்குள்ளே வருகிறவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், தேவனுடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த அழைப்பு இந்த நாட்களை எல்லாருக்கும் இல்லை. நீங்க பாருங்க, அந்த கல்யாண வீட்டு சம்பவத்தை பார்க்கிற வேளையிலே, அந்த ராஜாவுடைய காரியத்தை குறிச்சு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், அங்கே என்ன காரியம், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், திருமண காரியத்திலே பாருங்கள், எல்லாருக்கும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை அந்த அழைப்பை விடுகிறார். ஆனால் இந்த நாட்கள் அந்த சொல்லப்பட்ட ஆக்களுக்கு அழைப்பை விடுகிற வேளையிலே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வயல்ல வேலை இருக்கு, இந்த குடும்பத்துல காரியம் இருக்குது, இப்படியான காரியம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருவரும் அங்கே காரியத்தை தள்ளி விடுறார்கள். ஆனால் இங்கே ஆகாரங்கள் எல்லாம் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் செய்தாச்சு. இந்த நாட்கள் உடனே சொல்லுற இந்த நாட்களை போய் நீங்க தெருவழியே இருக்கிற எல்லா ஏழைகளையும் எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த காரியத்தை இந்த நாட்களை ஆகாரங்களை வீண் போகாதபடி கொடுங்கன்னு சொல்லி, இதுதான் அந்த அழைப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்றைக்கு யாருக்கு அழைப்புன்னு சொன்னால், அந்த அதாவது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த அழைப்பு இல்லை. அங்கே அந்த இடத்துல அழைப்பு வந்தது, புறஜாதிகளுக்கு அழைப்பு வந்தது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வேளையில் அவர்கள் புறஜாதியா இருக்கிற ஜனங்கள் தெருவழியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து எதுவும் தெரியாது. அப்படி இருந்தவருக்கு இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த ராஜா அழைத்து இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த விதமாகத்தான் இன்றைக்கு தேவனுடைய அந்த அழைப்பு இந்த நாட்களே இருக்கிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அப்ப நமக்கு ஒரு இலக்கு இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் பக்தனாகிய யோபு இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 2வதாக அந்த நாட்களே யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 16வது அதிகாரத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு 16 12வது வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் சுகமாய் வாழ்ந்தேன், அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினர். பாருங்க என்ன காரியம் என்று சொல்லி. இப்ப என்ன காரணம் இது பாருங்க. இந்த வசனத்தை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், யோபு சொல்லுகிறார், நான் சுகமாக வாழ்ந்தேன் ஐயா, எந்த விதமான குறையும் இல்லை, எனக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள், மீதியான உணவு இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள்,
ஏர் மாடுகள், அதுகள் இதுகள் ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் இந்த நாட்களில் இருந்தது. ஒன்றுமே குறைவில்லாதபடி ஐஸ்வர்யத்தோடு நான் சுகமாய் வாழ்ந்தேன். ஆனா அந்த நேரத்திலே வந்து இங்கே வேதம் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, அவர் என்னை நெருக்கி, யார் என்னை நெருக்கி? ஆண்டவர் யோபுவை நெருக்கி என் பிடரியை பிடித்து, ஆண்டவர் அங்க என்ன செய்யறார்? யோபுடைய பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி, ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறார்? உடைக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னா எல்லாவற்றையும் இழந்து போகும்படியா, ஒன்றுமே இல்லாதபடியாக அங்கே எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்யறார்? ஆண்டவர் நொறுக்கிறார். யோபுடைய சரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பொக்களங்கள், அப்ப சரீர சுகமும் போயிட்டுது, இருந்த பணமும் போயிட்டுது, ஐஸ்வர்யம் போயிட்டுது, அழகு போயிட்டுது, பிள்ளைகள் போயிட்டுது, எல்லாம் போய்விட்டது. ஒன்றுமே இல்லை இந்த நாட்களில். ஏனென்றால் என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அதை இலக்காக சொல்லுகிற வேளையிலே இங்கே வேதத்தினுடைய அதாவது அடையாளத்திலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது ஒரு சாட்சியாக நிறுத்தினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோபுவை அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின. என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா? Glory to God. என் தாசனாகிய யோபு இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவன்? இந்த நாட்களிலே அவனை கவனித்தாயா? ஆனா இப்ப பாருங்க, இந்த நாட்களே இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், உங்களுக்காக, அவருடைய நண்பர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்ய வேண்டும். நீங்க வேண்டு செய்யறது எனக்கு தேவையில்லையோ, உங்களோட காரியங்கள் எல்லாம் எனக்கு வடிவா தெரியும். நீங்கள் இந்த நாட்களில் எப்படி சொல்லி சொன்னால், நீங்க ஒரு இலக்கில்லாத ஜனங்கள், நீங்கள் தாறுமாற ஓடுகிற ஒட்டகங்கள், கண்டபடி இவர்கள பிள்ளை அப்படியான காரியங்கள் சொல்லி இந்த நாட்களே காரியங்களை செய்றீங்க. அப்படியானால் எனக்கு தேவை ஒரு நேர்மையான மனுஷன் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இந்த நாட்களில் யோபு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையிலே நான் அந்த காரியத்தை குணமாக்குற காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு இலக்கை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நாங்கள் அறிந்து இந்த நாட்களிலே ஓடுவோமா இருந்தால் அந்த ஓட்டத்திலே எந்த விதமான குழப்பங்களோ எந்த விதமான காரியங்களும் வராது. இன்னைக்கு ஒரு சிலரை பாருங்க, இன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஊழியத்திலே ஒரு சில காரியங்களுக்கு அழைப்பு இருக்காது ஐயா. அப்ப அழைப்பு இருக்காத வேளையில இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அதுதான் தனக்கு அழைப்புன்னு சொல்லி போட்டு வந்து நின்றோன்னு சொல்லி அப்படியே யாழ்ரா போட்டு நிற்பாங்க. இந்த நாட்கள் எந்த விதமான விளக்கமோ எந்த விதமான காரியமோ எந்த விதமான வேத வார்த்தையினுடைய காரியங்களோ இந்த நாட்களில் ஒன்றுமே இருக்காது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு சிலரை பாருங்க, இந்த நாட்களை பாருங்கள், அவங்களுக்கு அந்த வேத விதமான காரியங்கள் இந்த நாட்கள்ல இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்யாதபடி சுகமான காரியத்தை செய்த நாட்களை தப்பித்துக் கொள்றதுக்கு வழியை பார்ப்பாங்க. இதான் அந்த காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல பவுலடிகள் அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே, அப்ப பாருங்க, எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், யோபுனுடைய காரியத்திலே இந்த 16:12 பார்க்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளன் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையிலேயே ஊற்றி விட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேலே வரப்பண்ணி பராக்கிரமசாலியை போல் என் மேலே பாய்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே அவர் சொல்லி புலம்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே பக்தனாகிய யோபுவை அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவனுடைய இலக்கை தேவன் இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். அதைத்தான் யோபு பக்தன் அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டோட சமூகத்திலே புலம்புகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புலம்பலிலே இந்த நாட்களே பாருங்கள் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். தமது பில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் என்று சொல்லி எரேமியா புலம்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தமது பில்லை நாணேற்றி அங்க என்ன செய்கிறாராம், என்னை அந்த அம்புக்கு இலக்காக அந்த நாட்களிலே வைத்தாராம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அது என்ன காரியம் சொன்னால் தேவனுடைய இலக்கு எப்படியாக இருக்கிறது. அப்ப எரேமியாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு ஒரு இலக்கை இந்த நாட்களில் வைத்திருந்தார். யோபுவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே தேவன் வைத்திருந்தார். பேதுருவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு இலக்கை வைத்திருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே மாதிரி பவுலை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கை வைத்திருந்தார்.
நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா, தாவீதை குறித்து நாட்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தேவன் தாவீதை கொண்டு ஒரு இலக்கை வைத்திருந்தார். என்ன இலக்கு என்றால், இஸ்ரவேலிலே இந்த நாட்களிலே தாவீது ராஜாவாக வர வேண்டும் என்பது தேவனுடைய இலக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை நாங்கள் மாற்றவே முடியாது. ஏனென்றால் தாவீது இஸ்ரவேலிலே அங்கு ராஜாவாக வராமல் இருந்து என்று சொல்லி சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வர முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர் பாருங்கள், எந்த வம்சத்திலே ஆண்டவர் வாராருன்னு சொன்னா ராஜ வம்சத்துல தான் இந்த நாட்களை வார. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தாவீது எப்படியாக இருந்தார் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனாக, ஒரு பையனாக இந்த நாட்களே வாழ்ந்த வேளையிலே தேவன் அந்த தாவீதை அரசனாக்குகிறார். எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே தான், அந்த சந்தர்ப்பத்திலே தான் அங்கே கோலியாத் வந்து தாவீதினுடைய கையிலே சிக்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப கோலியாத் வந்து அந்த இடத்திலே தாவீதினுடைய கைகளிலே இந்த நாட்களை சிக்குகிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் ஏளனம் பண்ணினாங்க. இவங்களுடைய தாவீதுடைய சொந்த சகோதரர்கள் சொன்னாங்க, இங்க வா, உனக்கு இந்த யுத்தத்திலே அனுபவமே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, நீ போய் அவன் பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் சந்திச்சவன், எத்தனையோ பேரை எல்லாம் அடிச்சு விழுத்தினவன், அவரை போய் இந்த நாட்கள் நீ அடிக்க போறன்னா போய் அதை விட்டு நீ போய் நிக்கிற ஆடுகளை மே என்றுதான் இந்த நாட்கள் என்ன சொன்னாங்க, அவங்க சகோதரங்கள் இந்த நாட்களை சொல்லி திருப்பி அனுப்பினாங்க. ஆனா அந்த வேளையிலும் தாவீது இந்த நாட்களே அங்கே தாவீதுடைய இருதயம் அங்கே துடித்து கொண்டிருக்கிறது. என்ன என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவர். யார் சொன்னது? கர்த்தர் சொன்னவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் தாவீது குறித்து சொன்ன காரியம், அந்த தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு தாவீதுடைய இருதயத்தின் துடிப்போடு இந்த நாட்களே சேர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வேகத்திலே தான் இந்த நாட்களை சிறு பையனா இருந்தாலும் நான் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு இலக்கு இந்த நாட்களை என்ன இருக்கிறது? தாவீதுக்கு இருக்கிறது. அப்ப தாவீதிடத்திலே அந்த இலக்கை இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே தான் இந்த நாட்களிலே தாவீதை போக முடியாதபடி அவருடைய சகோதரர்கள் தடுக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பெலிஸ்தியர்கள் எல்லாம் ஏளனம் செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே இங்கே சவுலிடத்திலே கொண்டு வந்து விட்டோன்னே சவுலே பார்த்துட்டு யோசிக்கிறான் இந்த நாட்களே, என்னையா நீ போய் சாகவா போறா என்ற விதத்திலே இந்த நாட்களை இங்க தாவீதோடு இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே அவன் அப்படி அல்ல. அப்ப சவுல் சொல்லுகிறார் இந்த நாட்கள், இங்க வா, என்னுடைய கேடயங்களை கொண்டு போ, என்னுடைய பட்டயங்களை கொண்டு போ, என்னுடைய அதாவது பாதரட்சியை தரித்துக்கொள், இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை செய்யன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த நாட்களிலே தாவீது சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த அகிலத்தையும் ஆகாயத்தையும் உருவாக்கின என் தேவன் சிறு வயது முதல் இந்த நாட்களிலே என்னோடு இருந்து இந்த நாட்களிலே நான் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலும் என்னோடு கூட இருந்து அங்கே கரடியை கொல்லும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னோடு கூட இருந்து கரடி சிங்கத்தை கொல்லும்படியாக அங்கே தேவன் பலன் கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். இதுதான் என்னுடைய இலக்கு. அதனாலே இன்றைய நாட்களிலே என்னுடைய இலக்கு இந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு இருக்கிற நிந்தையை நான் இந்த நாட்களிலே நீக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே களத்திலே இறங்குகிறதை பார்க்கும். எல்லாரும் பயந்து போய் நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், கோலியாத் வருகிறான். கோலியாத் வந்தவன் இந்த நாட்களிலே பேசாமல் இருந்திருக்கலாம். அவன் கேட்கிறான் கோலியாத் இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள், அதாவது நீ ஒரு கல்லோடும் தடியோடும் ஏனென்று சொன்னால் நீ என்னை நாய் என்றா இந்த நாட்களை நினைத்தாய் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி என்றால் பாருங்கள், அவன் தானே சொல்லுகிறான், தன்னை ஒரு நாயாக அந்த நாட்களை கணக்கெடுக்கிறான். ஒரு பலசாலியாக அந்த இடத்திலே தானே அறிக்கை செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வேளையிலே தான் தாவீது சொல்லுகிறார், ஒரு கல்லை எடுத்து நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் இந்த நாட்களிலே நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஒரே ஒரு கல்லு தான் இந்த நாட்களில் அந்த இடத்துல வீசப்படுகிறது. அந்த ஒரே ஒரு கல்லின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய நிந்தை இந்த நாட்களில் அற்று போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத்து கூட சகோதரங்கள் இருந்தார்கள், ராட்சதர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே அவன் அந்த 5 கூழாங்கல்கள் எடுத்ததன் நோக்கம் என்ன? மிகுதியாக அவர்கள் வருவார்களா, வந்தால் அவர்களையும் இந்த நாட்களில் என்ன செய்வேன், இந்த என்னுடைய இலக்கிலே அவர்களும் தப்ப மாட்டார்கள் என்று சொல்லி. ஏனென்றால் நான் தேவனுடைய இலக்கை தான் இந்த நாட்களை அவரைத்தான் முன்வைத்து இந்த நாட்களை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர்தான் எனக்கு அந்த இலக்குக்கு காரணமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஒரே அடியாய் அவனை விழுத்தின வேளையிலே அங்கே பெலிஸ்தியர் அங்கே என்ன செய்கிறார்கள், பின்னோக்கமாய் ஓடி போகிறதையும் இஸ்ரவேலர்கள் அங்கே போய் அவர்களை அடித்து பிடித்து காரியங்களை செய்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே எதை குறிக்கிறது என்று பார்க்கிற வேளையிலே தாவீதினுடைய
இலக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை அங்கே இந்த நாட்களிலே தேவன் தாவீதோடு கூட இருந்து இந்த நாட்களிலே அங்கே செயல்படுத்தலான்னு பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் முதலாவது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற இலக்கை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே புலம்பல்லே எரேமியா புலம்புகிறார் எப்படி என்று சொன்னால், தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். ஏனென்றால் எரேமியாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு இலக்கை வைத்திருந்தார். என்ன இலக்குன்னு சொன்னால், பாருங்கள், தீர்க்கதரிசிகளே எரேமியா தீர்க்கதரிசி பாடுகள் மிகவும் மிகவும் மோசமான பாடுகளை, எலியா தீர்க்கதரிசி கூட இந்த நாட்களை பாருங்க, இசபேலுக்காக விட்டு விலகி என்னடா ஓடி போற, அங்க பாருங்க, அங்க ஒரு காரியம் ஒன்று நடக்கல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் எரேமியா அப்படி அல்ல. எரேமியாவுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்து பாருங்கள், எரேமியா அதிகாரத்திலே அவர் அங்கே சிறைச்சாலையில காவற்சாலையில இருக்கிறது, முற்றத்திலே போட்டு அவரை இந்த நாட்களிலே கட்டி சங்கிலா வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு கொடூரமான ஒரு தீர்க்கதரிசியா இருந்து கூட இந்த நாட்களிலே பாடுகள், அநேக பாடுகளை இந்த நாட்களிலே அங்கே அனுபவிக்கிறார். ஏனென்றா கர்த்தர் அவரை ஒரு இலக்காக வைத்து இந்த நாட்களில் அங்கே பாருங்கள், என்னை அவர் அம்புக்கு இலக்காக வைத்தார் என்று சொல்லி, அதாவது அந்த அம்பாலே அடிபடுவதற்காக என்னை அவர் அங்கே இலக்காக வைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் புலம்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இப்படியாக வேதத்திலே பார்க்கிற வேளையிலே ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு இலக்காக இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கே வேதம் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3வது அதிகாரத்திலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், கிறிஸ்து, அதாவது இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அழைத்த அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன், அந்த இலக்கை நோக்கி இந்த நாட்களிலே ஓடுகிறேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் பவுலடிகள், ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப பாருங்கள், இலக்கு கூட அந்த நாட்களில் யாராலே வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்ற ஒரு அதாவது இலக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்றை கேட்கிறேன். இன்றைக்கு அப்படின்னா ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் எல்லாரும், உலகத்துல இருக்க எல்லாரும் அழைச்சிட்டார். எல்லாரும் அழைச்சோன்னா எல்லாரும் என்ன செய்யணும், வந்தோடனே பாஸ்டர் ஒன்று நிக்கணும், அல்லாட்டி ரெவரன் ஒன்று நிக்கணும், அல்லாட்டி இது பிஷப் ஒன்று நிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் விசுவாசிகள் எங்க? எல்லாரும் பாஸ்டரா இருந்தால், எல்லாரும் பிஷப்பா இருந்தால், எல்லாரும் ரெவரனா இருந்தால் விசுவாசிகள் எங்கே ஐயா? விசுவாசிகள் எங்க இருக்கிறாங்க? விசுவாசிகள் இல்லையா? அப்ப அதை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு. அதாவது வேதத்திலேயே இந்த நாட்கள் எபேசியரில் சொல்லப்படுறது 5 வகையான ஊழியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 5 வகையான ஊழியம் தரமா இந்த நாட்களை பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போதகர்கள், அதாவது சுவிசேஷர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையில இந்த நாட்களை தீர்க்கதரிசிகள், இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் தனித்தனியாக 5 வகையான ஊழியங்களை இந்த நாட்களை பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஊழியத்திற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை முதலாவது ஜெபத்தோடு இருந்து தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்திலே இருந்து தேவனோடு இருந்து இந்த நாட்களை இந்த காரியங்களை கேட்டோ பெற்றோ இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய இஷ்டத்தின்படி இன்றைக்கு நாங்கள் காரியங்களை செய்கிறோம். உடனே பாருங்கள், நம்முடைய தேசங்களை நீங்கள், அதாவது நீங்க எடுத்து பாருங்கள், நம்முடைய தேசங்கள் மக்கள்ல இந்த இடத்திலே பாருங்கள், உலகத்திலே பாருங்கள், எந்த இடத்திலும் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஒரு 4 பேரை சேர்ந்து நாட்கள் என்ன செய்வாங்க, ஒரு சபையை உருவாக்கிடுவாங்க. சபையை உருவாக்கி அதுல கொஞ்சம் திறமை உள்ளால போட்டு இதுல நாட்கள் பாஸ்டர் ஆக்கி காரியங்களை வச்சிருவாங்க. ஆனா சபைக்குள்ள 10 வருஷமா சென்றாலும் 10 ஆத்துமா தான் இந்த நாட்கள் இருக்கு, ஆத்துமாக்களே வராது. கடைசியிலும் ஆத்துமாக்களே வராது, 10 பேர் தான் நாட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது தேவனுடைய அழைப்பு இல்ல, தேவனுடைய இலக்கு இல்ல, தேவனுடைய காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அனுதினம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுகிறது, அனுதினமும் இந்த நாட்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சபைகளிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அதுதான் அந்த தேவனுடைய அழைப்பா இருக்கு. இப்ப பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார், ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த நாட்களை நின்று, நீ வாங்கப்பா, நான் தான் இந்த சபைக்கு பாஸ்டர்னு சொல்லி இந்த நாட்களை காரியம் செய்யவில்லை. அவர் அங்க தேவனுடைய வார்த்தையை அப்படியே கடல் போல பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை போகிறார்.
அங்க போகிற வேளையிலே பாருங்கள், சபைகள் அங்கே உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒவ்வொரு சபைகளும் அங்கே உருவாக்கப்பட்டு அந்த சபைகளுக்குள்ளே அங்கே இந்த உருவாகி இந்த நாட்களை நடந்து வருகிற வேளையிலே, ஆனால் இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவர்களுக்கு நிருபங்களை எழுதி, கடிதங்களை எழுதி, இந்த நாட்களிலே நீங்கள் வளர வேண்டும் என்று அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி இந்த நாட்களை காரியங்களை செய்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு நாங்களோ ஒரு 4 சபையை கட்டணும் என்று சொல்லி சொன்னா நாங்கள் என்ன செய்வோம்? இந்த நாட்களிலே உடனே நாங்கள் இந்த நாட்களை ஒரு பெரிய ஒரு பட்டத்தை வச்சுட்டு இந்த நாட்களை பாருங்கள், ஏன்னா 4 சபை இருக்கிறபடினால் ஒரு பெரிய உலகளாவில் பெரிய ஒரு போதகர்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வோம்? ஒரு நமக்கே ஒரு முடியை செய்து நமக்கு நாங்களே வைத்துக்கொண்டு இந்த நாட்களை சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை திரிவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களில், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே பவுலடிகள் தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனுடைய அழைப்பின் மூலமாய் அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறவர் அங்கே இந்த நாட்களிலே அங்கே பவுலடிகள் அதை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அப்ப அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரி ஓடுகிறவர் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே இந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 15வது வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற வேளையிலேயே அந்த தேவன் கொடுத்த தேவனுடைய அந்த இலக்கை நோக்கி அவர்கள் ஓடாதபடி இந்த நாட்களிலே என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அப்படியே இந்த நாட்களிலே அவர்கள் பழைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இந்த நாட்களிலே இருப்பார்களா இருந்தால், கடைசி அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் வருகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அந்த நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அப்ப சோதோம் குமாராவில் நடந்த காரியம் சிம்பிள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதோம் குமாராவிலே என்ன நடந்தது? அக்கினி வந்தது, அதாவது பரத்திலே இருந்து ஆகாயத்திலே இருந்து இந்த நாட்கள் என்ன செய்யுது? அக்கினி வந்து இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே கந்தகம் அக்கினி வந்து அப்படியே அந்த இடத்தை எரிச்சு போடுது. ஒரு பயிர் பட்சியோ ஒன்றுமே இந்த நாட்களை விளையாதபடி இந்த நாட்களை அப்படி எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போய் இருந்ததை கர்த்தர் வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறவர்களில் மேல் போல சொல்லுது, நியாய தீர்ப்பு நாள்ல அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவா. அப்படி என்று சொன்னால் அந்த இடத்திலே இனி நடக்க போறாரையும் இலக்கை நோக்கி ஓடாதபடி தங்களுடைய சித்தத்தின்படி ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவரை இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே தங்களுடைய திட்டங்கள் தங்களுடைய இச்சைகளின்படி இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பின் நாட்களிலேயே அங்கே இந்த நாட்களிலே சோதோம் குமாராக்கு நடந்தது போல இல்ல, அதை விட மோசமான ஒரு நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இங்கே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இன்றைக்கு உலகத்தை பாருங்க, உலகம் எல்லாம் இன்றைக்கு யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு. ஒரு காரணம் இல்லாத காரியம் ஐயா. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே யுத்தம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக அநேக காரியங்களை குறித்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு பாருங்கள், இந்த யுத்தம் இந்த நாட்களிலே யாரால உண்டாகுதுன்னு சொல்லி சொன்னால், மனுஷன் செய்கிற காரியத்தை நிமித்தம் தான் இன்றைக்கு அந்த யுத்தங்கள் இந்த நாட்களை உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சமாதானம் பேசுகிறவர்களோ சமாதானம் பண்ணுகிறவர்களோ உலகத்திலே இல்லை. நீங்க எந்த தேசத்து அதிபதியா இருந்தாலும் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களில் அவள் தங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியமா தான் பேசிக் கொள்ளுவார்கள். என்னிடத்திலே இப்படியான காரியம் இருக்கு, என்னிடத்திலே இப்படியான காரியம் இருக்கு, என்னிடத்திலே இப்படியான காரியம் இருக்கு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், இந்த இடத்திலே தாக்கப்படுகிறது யாருன்னு சொல்லி சொன்னால், அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்கள் தான் இந்த நாட்களை தாக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அவர் சொன்னார், இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஆண்டவர் கத்ராய தேவன் சொன்னார், இந்த நாட்களை பாருங்கள், நினிவேயை குறித்து அவர் சொல்லுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அங்கே ஜோனாவை அனுப்புகிற வேளையிலே ஜோனா இந்த நாட்களை என்னத்தை நினைக்கிறார்? தீர்க்கதரிசியா இருந்து கூட ஜனங்கள் அழிய வேண்டும், ஜனங்கள் இந்த நாட்களே ரட்சிக்கப்படக்கூடாது என்ற நோக்கம் தான் இந்த நாட்கள் அவருடைய இலக்காக இந்த நாட்கள் இருந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய இலக்கு என்ன? யோனாவை அனுப்பி நினிவே நகரத்தை இந்த நாட்களை விடுவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய இலக்காக இந்த நாட்கள் இருந்தது.
ஆனால் யோனாவுடைய இலக்கு என்னவென்று சொல்லி சொன்னால், நான் அந்த சத்தியத்தை நான் இந்த நாட்களை சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள் கேட்காதுன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் தான் மனுஷனுடைய காரியம். இப்ப நாங்கள் ஒரு ஜனத்துக்கு சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலேயே நாங்க உடனே சொல்லுவோம் இந்த நாட்களே, இவன் சத்தியத்தை கேட்க மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், நாங்க வேற அளவில் பார்த்துருவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் சரியான தவறான காரியம். ஏனென்றால் ஒரு முறை ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லி இருந்தார்கள், ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் இந்த நாட்கள், அதாவது பெரிய ஒரு என்ன செய்யறன்னு சொன்னா ஒரு பெரிய கேங், அதாவது குரூப்பாக இருந்து கொலை செய்து இந்த நாட்களே சிறைச்சாலைகள் அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த நாட்களே சென்று வந்த அந்த மனுஷர் இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அவரும் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒரு சுயசைடு கூட்டம் நடந்த இடத்துல அந்த சுயசைடு கூட்டத்தை குழப்பும்படியாக அந்த இடத்திலே வந்திருந்தார். ஆனா வந்திருந்த வேளையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். அந்த இடத்துல எல்லாரும் இந்த நாட்களை பயந்திருந்தார்கள். அந்த ஊழியக்காரர்கள் உள்ள இந்த நாட்கள் எல்லாரும் பயந்திருந்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேறு சொன்னால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை சனங்களை எல்லாம் வெட்டும்படியாக ஏற்ற நேரம் வரைகளை வெட்டும்படியாக அந்த நாட்களை பயந்திருந்தார்கள். அப்ப பாருங்க தயார் பண்ணி இருந்தார்கள், கடைசியில் இருக்கிறார். அவ ஜனங்கள் எல்லாம் இதைகளை கண்டுவிட்டு இந்த நாட்களை குழப்பம் பெறப்போறது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்களே அங்கே என்ன செய்யறார், விலகிற காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. அந்த ஊழியக்காரர் அங்கே பாருங்கள் தேவனுடைய ஆவியானவர்கள் ஏவப்பட்டு தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி இந்த நாட்களே பாருங்கள் அந்த ஊழியர், அதாவது அந்த அந்த காரியத்தை செய்யும்படியாக இருந்த மனுஷனை இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால் அவரை மென்ஷன் பண்ணி அவரை இந்த நாட்களில் அவர் அழைப்பித்தார். எங்கேன்னு சொன்னால் அந்த மேடை. அப்ப அழைக்கிற வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் பீதி இந்த நாட்களே வந்து விட்டது. இவர் அழைக்கிறார், ஆனா இவனுடைய சுபாவத்தையோடைய காரியத்தை குறித்து அந்த நாட்களே அங்கே தெரியாது. ஏனென்றால் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி சொன்னாலே இப்படியான காரியத்தை செய்கிறவன், ஆனால் இவர் அநியாயமா இதண்டு இந்த போதருக்கு அநியாயம் வரப்போறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர் வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களே அந்த இடத்துல அவருக்கு ஜெபம் பண்ணுகிற வேளையிலே உடனே என்ன செய்கிறான்னு சொன்னார், அவர் அப்படியே புத்தடீர் என்று சொல்லி இந்த நாட்களே கீழே விழுந்த நாட்களே எழுந்திருந்த நாட்களே அழுகிறார், விம்மி விம்மி அழுது நாட்களே அவர் இந்த நாட்களை சொன்ன சாட்சி என்னன்னு சொன்னால், இந்த இயேசுவை நான் ஏற்கனவே அறிந்திருந்தால், இந்த ஆண்டவரா இந்த நல்ல தேவனை நான் அறிந்திருந்தால் நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை செய்ய வேண்டும், நான் இப்படி ஏன் ஒரு கொலைகாரனா இந்த நாட்கள் அடிக்கடி நான் சிறைச்சாலைக்குள்ளே போய் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு உருக்கம், அது விம்மி விம்மி அழக்கூடிய அந்த பின்ன அவரோடு வந்த அவருடைய கூட்டாளிகளை எல்லாரையும் இந்த நாட்களை அவர் அழைத்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவருடைய அந்த அதாவது தன்னுடைய அந்த பொசுடைய சத்தத்துக்கு இந்த நாட்கள் அவர்கள் எல்லாரும் செவி கொடுப்பார்கள். வந்தார்கள் இந்த நாட்களில் அவ்வளவு பேரே இந்த நாட்களை சொல்லியாச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களில் அந்த போதரிடத்திலே போய் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், ஐயா எங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் இண்டையில இருந்து இந்த காரியங்களை கையே வைக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கு பிறகு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வாழ் அந்த இதுகள் எல்லாவற்றையும் அவர்கள் எறிந்து விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக அந்த நாட்களே பாருங்கள் அவர்கள் அங்க தேவனுடைய காரியத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு திரிஞ்சார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நாங்கள் சில வேளைகளிலே தப்பு கணக்கு போடுகிறோம், ஆளுடைய தோற்றத்தை பார்த்து இந்த நாட்களே தப்பு கணக்கு போடுகிறோம். இப்ப கோலியாத்துடைய தோற்றத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு கணக்கு போட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவன் இவ்வளவு உயரமா இருக்கிறானே, அப்ப இவனோடு சண்டை பிடிக்க நம்மாலே முடியாதப்பா. பெரிய பாருங்கள் தாவீதுடைய சகோதரங்கள் எப்படிப்பட்டவன்னு சொன்னால் எத்தனையோ யுத்தங்களை கண்டவங்க தாவீதுடைய சகோதரங்கள், அவங்க எத்தனையோ யுத்தங்களை கண்டவங்கள் இந்த நாட்களில் எப்படியான காரிய போர்களை எல்லாம் செய்தவங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட தாவீதுடைய ஒரு மூத்த சகோதரனும் இந்த நாட்கள் அந்த இடத்துல வர இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவனும் வரையில கிட்டவே வரையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நீ போய் அடிபடி சாக போறான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி விட்டாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் தாவீது ஒரே ஒரு கல்லு தான், அந்த கல்லினாலே ஆவியானவருடைய பலத்தினாலே ஆண்டவருடைய பலத்தினாலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த இலக்கினாலே இந்த நாட்கள் என்ன செய்தார் சொன்னால் ஒரே அடியிலே ஒரே இலக்கிலே ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுடைய நிந்தையை இந்த நாட்களை போக்குறார். அப்ப பாருங்கள் இவர்கள் அவனுடைய தோற்றத்தை கண்டு பயந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு இந்த நாட்களிலே தோற்றம் அங்கே ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் தாவீதுடைய இலக்கு வித்தியாசமான இலக்காக இந்த நாட்கள் இருந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நாங்களும் கூட இந்த நாட்களை பாருங்கள், யாரை குறித்தும் யாருக்கு சத்தியத்தை சொல்லுகிறதா இருந்தாலும் யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதா இருந்தாலும் இந்த நாட்களே அவர்களுடைய தோற்றத்தை வைத்து இந்த நாட்களை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் என்றால் சத்தியம்தான், சத்தியத்தை அவர்கள் அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை செய்யும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே சோதோம் குமாரா நாட்டிற்கு நேருவது இலகுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள்.
பிள்ளைகளே. அப்ப அங்கே சோதோம் குமாராவிலே எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த சோதோம் குமாராவே இந்த நாட்களே முற்றுமுழுதா இந்த நாட்களே அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே எப்படின்னு சொன்னார், அதை விட அதற்கு பின்பாக இந்த நாட்களே மற்ற இந்த தேசத்துக்கு இந்த நாட்களே நடக்கிறது எப்படியாக இருக்குமாம் சொல்லி சொன்னால், அதை விட மோசமாக இந்த நாட்களே இருக்குமாம். ஏனென்றால் தேவன் கொடுத்த அந்த இலக்கை, தேவன் கொடுத்த தாளந்துகளை இன்றைக்கு பயன்படுத்தாமல் இருக்கிற தேசங்களுக்கு, பயன்படுத்தாமல் இருக்கிற இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே எப்படியான காரியம் பெறும். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள இன்றைக்கு இருக்கிற மெஜாரிட்டியை பார்க்கிற வேளையிலே வேறு மதத்தார்கள். ஏன்னா இன்றைக்கு பாருங்கள், உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் விக்கிரக ஆராதனை இந்த நாட்களை வந்து விட்டது. முந்தைய ஒரு காலத்துல இந்த நாட்களை விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களே இந்த நாட்களை அந்த தேசத்துக்குள்ளே காலடியே வைக்கப்பட மாட்டாங்க. இன்றைக்கு துபாயில பாக்குற வேளையில பெரிய ஒரு இந்து கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே ஜனங்கள் செயல்படுகிறது. அதே அந்த தேசங்களும் இந்த நாட்களில் அனுமதிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய அந்த இலக்கு அங்கே இந்த நாட்களிலே மாறி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே 22வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் இப்படியாக, நியாய தீர்ப்பு நாள் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பு நாட்களிலே தீருவுக்கும் சீதோனுக்கும் இந்த நாட்களை நேரிடுவது இலகுவாக இருக்கும். அப்படியானால் அந்த தீருவுக்கும் சீதோனுக்கும் என்ன நடந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த அழிவு நடந்தது என்பதை பார்க்கிற வேளையிலே அதை விட மோசமான நிலையிலே இந்த கடைசி நாட்களில் இருக்கும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இலக்கை நாங்கள் பயன்படுத்தாதபடி, நான் ஏற்கனவே சொல்லி இருந்தது போல இங்கே நினிவேக்கு பாருங்கள், யோனாவை அனுப்புகிற வேளையிலே யோனாவின் இலக்கை மாற்றி இந்த நாட்களில் அவர் தர்சுக்கு போகிறார். ஆனால் தேவனுடைய இலக்கு எங்கே, நினிவேக்கு யோனா போக வேண்டும் என்று சொல்லி உடனே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனின் மூலமா இந்த நாட்களை அவர் கொண்டு வந்து அந்த அதாவது அவனுக்கு யோனாவு கொடுத்த அந்த அதாவது இலக்கை இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்றுகிறார். ஆனால் யோனா என்ன செய்கிறார், எரிச்சல் அடைந்து போய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ஜனங்கள் பாருங்கள், அந்த லட்சத்து ஜனங்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், மனம் திரும்பி தேவனிடத்தில் இருக்கிறார்கள், ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய இலக்கு என்ன, அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், அந்த தேசத்தை அழிக்க போறாருன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே யோனா மூலமா சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோனா மூலமா ஆண்டவரால் பேச முடியாதா? ஆண்டவர் பேச முடியும். ஆனால் அந்த இடத்திற்கு யோனாவைத்தான் அந்த இடத்துல திறவுகோலா இந்த நாட்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோனா மூலமாய்த்தான் அந்த கிராமத்துக்கு அந்த அதாவது நாட்கள் நினிவேக்கு இந்த நாட்களை சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய இலக்காக இந்த நாட்கள் இருந்த நிமித்தம் அவர் மூலமா இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்திருந்தார். ஆனால் யோனா அதை இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால் நிராகரித்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க, தேவனுடைய இலக்கை நாங்கள் நிராகரிக்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே தேவன் நம்மேல இந்த நாட்களை கோவப்படுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்களுக்காக நான் பரிதவிக்காம இருப்பேனும். அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை அந்த சத்தியத்தை அறிவியாதபடி நினிவேயை அழித்திருக்கிறார். அது வேறு காரியங்கள். ஆனால் இந்த நாட்களிலே தேவனுக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியம் இருந்தது. ஏன் அந்த இடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமா இந்த காரியத்தை அனுப்பி பார்க்கலாம்? ஆண்டவர் தெரியாதா அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் என்று தெரியும் ஆண்டவர். அப்படி இருந்தும் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை தானா செய்யாதபடி யோனாவுக்கு கொடுத்த அந்த இலக்கை, யோனா அந்த இடத்துல நியமித்து யோனாவுக்கு கொடுத்த அந்த இலக்கை யோனா மூலமா இந்த நாட்களிலே அந்த காரியத்தை இந்த நாட்கள் நிறைவேற்றுகிறார். ஆனால் அதற்கு பின்பாக நினிவே இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பின்பான காலத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். நினிவே அழிக்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ஏன்னா தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு இலக்கு வைத்துக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 11:30 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நுகம் எப்படியாக இருக்கிறதாம், மெதுவாக இருக்கிறதாம், அவருடைய சுமை இலகுவாக இருக்கிறதாம். அதுதான் இங்கே பார்க்கிற வேளையிலே அந்த இலக்காக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரிகள் நடப்பிக்க வேணுமா இருந்தார், ஒரு இலக்கை அவர் வைப்பாரா இருந்தால், இந்த யோபு பக்தன் சொன்னது போல அவன் மூலமா இந்த நாட்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய நுகத்தை இந்த நாட்களிலே அங்கே அவன் மேலே வைக்கிற வேளையிலே அது அவனுக்கு அங்கே எப்படியாக இருக்கும்னா மெதுவாக இருக்கிறதாயும், அந்த சில தேசத்தை குறித்து கொடுக்கிற அந்த சுமைகள் எல்லாம் இலகுவாக அந்த இடத்துல இருக்கிறதையும் அங்கே உணரக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு இலக்கு இந்த நாட்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு யாரையா வருத்தப்பட்டு சுமக்கிறவர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? இன்றைக்கு என்னத்தை சுமக்கிறீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? இன்றைக்கு நாங்கள் எதை சுமக்கிறோம் என்றால், நம்முடைய பாவங்களை இந்த நாட்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், ஆண்டவருடைய காரியத்தை மீறின காரியங்கள், இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்படியான காரியங்கள், கீழ்ப்படிவில்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாங்கள் இந்த நாட்களை தள்ளப்படுகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்மை சந்திக்க இந்த நாட்களை வருகிறார். பாருங்கள், இங்கே இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தேவன் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், நம் ஒவ்வொருவனை வைத்திருக்கிற அந்த இலக்கிலே முதலாவது பகுதி அவனுக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவனை அதாவது விடுவிக்கிறார், பாவத்திலே இருந்து விடுவிக்கிறார், சாபத்திலே இருந்து விடுவிக்கிறார், கட்டுக்கள்ல இருந்து விடுவிக்கிறார், நோய்கள்ல இருந்து விடுவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளை எல்லா காரியத்தையும் விடுவித்து தன்னுடைய வழிகளை இந்த நாட்களிலே அவனுக்கு போதித்து தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்து முடித்து அவனை கொண்டு இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இலக்கு அந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறது. அந்த இலக்கை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் அதை நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய அந்த நாட்களை வாஞ்சிக்கிறோம் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக பாருங்கள். வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், வேதம் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அதனுடைய காரியம் என்ன? இதுதானே அந்த இலக்கு. முதலாவது தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல. இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியம் தவறான காரியம். என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே நீர் இருந்து பார்த்து கொண்டிரும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், பேதுருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். பெந்தெகோஸ்து நாள் வந்தது. பெந்தெகோஸ்து நாள் வந்த உடனே பேதுருவை குறித்து ஆண்டவர் இலக்கு வைத்திருந்தார். என்ன? அந்த ஜனங்களுக்கு அங்கே இந்த நாட்கள் ஆண்டவர் அவருடைய சுகத்தை கொடுக்க வேண்டும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேதுரு மூலமா அந்த இடத்திலே பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், ஒரு சம்பவம் இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னார். இதே பேதுரு தான் இந்த நாட்களை ஆண்டவரை மறுதலித்த பேதுரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே பேதுரு தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை அங்கே மரித்ததற்கு பின்பாக இந்த நாட்களை என்ன செய்தார்? வலையை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க போயிட்டார். ஒரு நம்பிக்கையே இல்லை, ஒரு ஹோப்பும் இல்லாத. ஆனால் தேவன் அவரை குறித்து வைத்திருந்த அந்த இலக்கை பேதுரு அறியாமல் இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் பேதுருவை குறித்து சொல்லுகிறார், ஐயா நீ கற்பாரை பேதுரு, நீ நாணல் இந்த நாட்களை உண்மையிலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை வாக்குத்தத்தத்தை கூட இந்த நாட்களை சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை கூட இந்த நாட்களை எல்லாவற்றையும் விட்டு அந்த அழைப்பை விட்டு அந்த இலக்கை விட்டு இந்த நாட்களில் பேதுரு என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி அங்கும் இங்குமாக இந்த நாட்களை ஓடி இந்த நாட்களை திரிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேளையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் மரித்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார். இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை மரித்ததுக்கு பின்பாக இவர்கள் அங்கே போய்விட்டார்கள். உயிர் தெழுந்த இந்த நாட்களே காரியங்கள் ஆண்டவர் வந்து பேசுகிறார் தன்னுடைய சீசர்களோடு, நீங்கள் காத்திருங்களப்பா, பரிசுத்தாவுடைய வல்லமை வரும் வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லுகிற வழியிலே தான் அதற்கு பின்பாகத்தான் அங்கே பாருங்கள் அவருடைய சீசர்களுக்கு கொஞ்சம் தெளிவான காரியம் வந்தது. உடனே காத்திருந்தார்கள். அந்த பெந்தைக்கோசு என்று சொல்லப்படுகிற நாள் வந்த உடனே பாருங்கள், அங்கே ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேலே அக்கினி மயமாக இந்த நாட்களை ஊற்றப்பட்டது. அந்த ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேலே அக்கினி போல இந்த நாட்களை ஊற்றப்பட்டதற்கு பின்பாக பேதுரு தன்னுடைய இலக்கை அறிந்து கொண்டார். அப்படியானால் ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே வருகிற வேளையிலேதான் தேவன் உன்னை குறித்து வைத்துக்கிற அந்த இலக்கை நீ அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பேதுரு அந்த இடத்திலே அந்த இலக்கை அறிந்து கொண்டது நிமித்தம் பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள், இந்த நாட்களிலே போய் இந்த நாட்களிலே அங்கே அந்த அபிஷேகத்தை பெற்றவுடனே அலங்கார வாசல் அண்டையில இருந்த அந்த பிரபி சப்பானியை சொல்லுகிறார், என்னிடத்திலே பொன்னும் இல்லையப்பா, வெள்ளியும் இல்லை, என்னிடத்திலே இருக்கிறது
இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு நாமம், மகத்துவமான நாமம். அந்த நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்னோடனே அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி எழும்பி நடக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எப்படி இருக்கு காரியம் பாருங்க. அந்த இடத்துல பேதுரு சொல்லி இருக்கலாம் இந்த நாட்கள்ல, என்னன்னு சொன்னா, இயேசு நாமத்தை சொல்லாதபடி, இந்தா நான் ஆண்டவருடைய பிரதானமான ஊழியக்காரர், நான் ஆண்டவருடைய சீசன் இந்த நாட்கள்ல என்னுடைய நாமத்திலே எழுந்து நடன்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. அந்த பேதுரு ஆவியானவராலே நிரப்பப்பட்ட உடனே பேதுருவுக்குள்ளே இருந்த சுயம் சாம்பலாக அந்த நாட்களே போகிறது. பேதுரு ஒரு புதிய சிருஷ்டியாக அந்த நாட்களே வருகிறார். அப்படியானால் அவருடைய இருதயம் இங்கே தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும், மரித்து உயிர்த்தெழுந்த தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன வேளையிலேயே அந்த பிறவி ஜப்பான் இந்த நாட்களே எழுந்து நடந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பேதுரு அதற்கு பின்பாக வந்து பாருங்க, பிரசங்கம் பண்ணுறார். 3500 பேர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நெஞ்சமா 50-100 பேரா பாருங்கள். அப்படியான்னு சொல்லி சொன்னா பாருங்கள், எப்படியாக அந்த அந்த இலக்கு எப்படியாக இருக்குன்னு சொன்னால், தேவன் அந்த அவ்வளவு ஜனத்தையும் பேதுரு மூலமா இந்த நாட்களிலே தன்னை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே பேதுருவுக்கு அந்த இலக்கை அவருக்கு முன்பாக இந்த நாட்களிலே வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாயின் கருவிலே பேதுரு உருவாக முன்னே தேவன் தெரிந்து கொண்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு சீசராய் இந்த நாட்களில் பேதுரு இருந்தாலும், ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பேதுரு தாயினுடைய கருவிலே உருவாக முன்னே, அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக கர்த்தர் பேதுருவை தனக்காக இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மீன் பிடிக்கிற உன்னை நான் கொண்டே மனுஷனை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொல்லுகிற வழியிலே வலையை போட்டுவிட்டு இந்த நாட்களில் ஆண்டவரோடு இந்த நாட்களில் ஆண்டவரை பின்தொடர்ந்த பேதுரு இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இலக்கை நோக்கி ஓடினார். ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, முடிவிலே பேதுருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், கடைசி நேரத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே சிறைப்பட்டிருக்கிற வேளையிலே என்னை ஆண்டவருக்கு நிகராக இந்த நாட்களிலே சிலுவையிலே அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கிற சுயம் சாம்பலா போச்சையா. மறுதளிச்ச பேதுருக்குள்ள இருந்த சுயம் சாம்பலா போச்சையா. அந்த மறுதளிச்ச பேதுருக்குள்ள இருந்த அந்த கர்வம், இந்த நாட்களே அகங்காரம் பாருங்கள், மல்குசுடைய காதை வெட்டினார் அங்கே ஏதோ தோட்டத்துல வச்சு. அருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய அதாவது நாட்களை கெச்சமனை தோட்டத்திலே வைத்து இந்த நாட்களை வெட்டினார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம், பேதுருவுக்குள்ளே ஒரு விரக்தி, ஒரு வைராக்கியம் இந்த நாட்களில் இருந்தது. என்ன, ஆண்டவரை தொட முடியாத ஒருவர் நாங்கள் இருக்கும் வரைக்கும் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை உரையிலே போடப்பான்னு சொன்ன வேளையிலே அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களிலே பேதுரு உரையிலே போட்டது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட பேதுரு இந்த நாட்களை பாருங்கள், ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அங்கே தன்னுடைய இலக்கை தெரிந்து கொண்டார். இதுதான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இலக்கு, இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் எனக்கு தேவன் தந்த இலக்கு என்று சொல்லி அந்த இலக்கை இந்த நாட்களிலே நோக்கி பார்த்தார். ஓடினார். எங்கே ஓடினார்? அலங்கார வாசல் அண்டைக்கு ஓடினார். முதலாவதாக ஓடித்தான் இந்த நாட்களிலே அற்புதத்தை ஆண்டவருடைய நாமத்திலே செய்தார். இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணார். ஜனங்கள் கேட்டார்கள். அந்த இடத்திலே ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே நிறைவேறுகிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது பேதுருடைய இலக்கு, பேதுருடைய அழைப்பு. இரண்டாவதாக பவுலடிகளுடைய இலக்கையும் பவுலடிகள் அழைப்பையும் பார்க்கிற வேளையிலே கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அதே பவுலடிகள் இந்த நாட்களில் சவுல் என்று சொல்லப்படுகிற பவுல் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படியே தமஸ்குவுக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய இலக்கை கண்டிருந்தார். தாயின் கருவிலே உருவாக முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்பாக இந்த நாட்களிலே இந்த சவுலை கொண்டு இந்த நாட்களிலே அங்கே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னால், இவனை பவுலாக மாற்றி என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே முதலாவது தேவன் நாட்களே அபிஷேகம் பண்ணின அந்த நாட்களை பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் ராஜா அந்த நாட்களே விழுந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அப்படி பாருங்கள், அவருக்குள்ளே பொல்லாத ஆவி இந்த நாட்களே விடப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சவுல் இந்த நாட்களிலே விழுந்து போனான். ஆனா இந்த சவுல் மூலமா இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தை நான் மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த இடத்திலே செய்த காரியம் மகத்துவமான காரியமாக இருக்கிறது. அதே சவுல் தான் இந்த நாட்களிலே அதாவது என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், தமஸ்குவுக்குள்ளே அனுமதியோடு இந்த நாட்களிலே சென்று கொண்டிருக்கிறார். என்ன, அந்த கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். அந்த எல்லையில போருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வனாந்திரத்திலே கண்டு இந்த நாட்களை நிறுத்தி சொன்னார். இந்த நாட்களிலே, சவுலே சவுலே, முள்ளு உதைப்பது உனக்கு கடினம் என்று சொன்ன வேளையிலே, நீர் யார் என்று கேட்ட வேளையிலே அவர் சொன்னார், நீ நிந்திக்கிற இயேசு நான் தானப்பா. அவ்வளவுதான் இந்த நாட்கள். எந்த விதமான வார்த்தையும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேளையிலேயே அதே சவுல் இந்த நாட்களிலே தன்னுடைய இலக்கை உணர்ந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் படிப்படியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அனனியாவை அனுப்புகிறேன், உன்னுடைய கண்களிலே உள்ள அந்த செதில்கள், உன்னுடைய குருட்டு அந்த செதில்கள் இந்த நாட்களை நீங்கி இந்த நாட்களை நீ போய் அதற்கு பின்பாக என்னென்ன ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் அவரோடு இந்த நாட்களிலே அப்படியே பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னென்ன இடத்துக்கு போ, இந்த இடத்திலே போ, இவர்கள் உன்னை விசாரிப்பார்கள், இந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் இந்த நாட்களை தேவன் தெளிவாக இந்த நாட்களை பேசினார். அந்த இலக்கை இந்த நாட்களை அவர் பார்த்தார். இலக்கை நோக்கி அப்படியே ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இலக்கை நோக்கி ஓடி 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 கடைசியாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்காக அந்த இலக்கை நோக்கி ஓடி இந்த நாட்களிலே அங்கே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நிருபங்களை எழுதினார், அநேக காரியங்களை செய்தார். இந்த நாட்களே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களே இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற அநேக புத்தகங்கள் இந்த நாட்களே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளால் இந்த நாட்களில் எழுதப்பட்ட புத்தகங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சபைகளுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார், சபைகளை இந்த நாட்களே கட்டுவிக்கிறார். தேவனுடைய இலக்கை இந்த நாட்களே கொடுத்த இலக்கை இந்த நாட்களே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இந்த நாட்களை என்ன செய்கிறார், செய்து முடித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறதை எங்கே பார்க்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். இன்றைக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இலக்கு என்ன? தேவனுடைய இலக்கை நோக்கி நீ இந்த நாட்களை ஓடுகிறாயா, அல்லது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ இந்த நாட்களை ஓடுகிறாயா என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீ உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடுவாயா இருந்தால் அது நீடித்த நாட்களாக நீ ஓட முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உன்னுடைய இலக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டாம், அப்படியே பிரேக்கா போய்விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீ தேவனுக்காக இப்படியாக பவுல் எப்படியாக தன்னை அர்ப்பணித்து ஓடினாரோ, பேதுரு தன்னை கடைசி நேரத்தில் எப்படியாக அர்ப்பணித்து ஓடினார்களோ, அந்த அந்த அர்ப்பணிப்போடு இந்த நாட்களை நீ இன்றைக்கு அந்த ஓட்டத்தை ஓட துவங்குவாயா இருந்தால் அந்த இலக்கை ஓடி முடிக்க தேவன் உனக்கு கிருபை செய்வார். அவருடைய கரம், அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களே உனக்கு முன்னாக நின்று எல்லா கோணலான வழிகளையும் சுவைப்படுத்தி இந்த நாட்களை நடத்தும் என்பதை இன்றைக்கு நீ அறிந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த இலக்கை அறிந்துதான் இந்த நாட்களை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமே ஒழிய எடுத்ததுக்கெல்லாம் நான் பாஸ்டர், நான் அப்படி, நான் இப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பட்டங்களையும் பதவிகளையும் வைத்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதுல எந்த விதமான காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக போதகர்கள் இந்த நாட்களே உலகத்துல பாக்குற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களே பாஸ்டர் பாஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பார்த்தா இந்த நாட்களே எத்தனை பேரை ஆண்டவர்களை ஆதாயம் செய்து கேட்டால் இந்த நாட்களே யோசிப்பாங்க. நான் 2005 ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்தேன் ஐயா, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இதுகள் எல்லாம் இந்த நாட்களே ஒரு அழைப்பு இல்லை, இலக்கு இல்லை. அப்படியே உனக்கு ஜெபிக்க ஆண்டவர் இந்த நாட்களே அந்த இலக்கை கொடுத்திருந்தால் ஜெபம் பண்ணு, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த நாட்களில் உனக்கு இந்த நாட்களில் துண்டு பிரசுரம் கொடுக்கும்படியாக தேவன் அந்த இலக்கை கொடுத்திருந்தார் என்றால் அந்த இலக்கை நீ கொடுத்த இந்த நாட்களில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடு. இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல இந்த நாட்களை பண உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்திருந்தார் என்றால் அந்த இலக்கை வைத்து இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இரு. ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் அந்த அவருடைய வருகைக்குள்ளே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இலக்கை நாங்கள் ஓடி முடித்து அவருடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களை நாங்கள் பெருமதிகளை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களே எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டும், நல்ல போராட்டத்தை போராட்டத்தை ஆட வேண்டும். இந்த நாளைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக செய்கிற வழியில தான் அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பந்தயத்துக்காக நாங்கள் இன்றைக்கு ஓட வந்திருக்கிறோம், ஆனா நாங்கள் ஓடாம இருந்து விட்டு கடைசியாக போய் இந்த நாட்களில் எனக்கு ஒரு பரிசு கிடைக்குமா என்று கேட்டால் யார் தர போறாங்க பரிசு? இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படியானால்
கிறிஸ்துவுக்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை உணர வேண்டும். அழைப்பை உணர்ந்தால்தான் நாங்கள் என்ன இலக்குக்காக நாட்களை ஓடுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முதலாவது நாட்களை ஆண்டோட சமூகத்திலே ஜெபம் பண்ணி அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பை உணர்ந்து கொண்டு அந்த ஓட்டத்தை தொடங்குங்கள். அந்த ஓட்டத்திலே அவருடைய கரம் கூட இருக்கும். பரிசுத்தாவியனுடைய சமூகம் பிரசன்னம் இந்த நாட்களே கூட இருக்கும். அவர் கூட இருந்த அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற அந்த கிருபையையும் பலத்தையும் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இன்றைய நாட்களிலே ஆண்டவரே, பக்தனாகிய யோபு, ஆண்டவரே பேதுரு, ஆண்டவரே இந்த வேளையிலும் பவுலடிகள் இந்த நாட்களை, ஆண்டவரே தாவீது, இவர்களை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே ஆண்டவரை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீங்க கொடுத்த அந்த இலக்கை அவர்கள் இந்த நாட்களை ஓடி முடித்தார்கள் ஆண்டவரே கர்த்தாவே. அதே போல் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் தங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த இலக்கை அவர்கள் நோக்கி ஓடவும், அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் அந்த இலக்கின் மூலமாய் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளைகள், மறு ஒலிபரப்பிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இலக்கை நோக்கி ஓடுகின்ற அந்த அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்கை கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த இலக்கை நோக்கி ஓடுகின்றார்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேள்வியோடு முடிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. God bless you ஐயா. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்து விதைத்து ஆசீர்வதித்து அவரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.